வெல்கம் டு பரமீஸ் கிச்சன். இன்றைக்கி தோசைக்கு இட்லிக்கு பொங்கலுக்கு சாம்பார் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பழுத்து பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அது வந்து வேக வைக்காமல் ஒரே இதுவாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வேக வச்சு குக்கரில் தாளிச்சிக்கலாம். குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் 2 நிமிஷம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு அரை ஸ்பூன் போடலாம். கடுகு சீரகமும் கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாசி பருப்பு வேக வச்சுட்டு திருப்பி நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யாமல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். நான் வந்து கத்திரிக்காயும் கேரட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வாங்கணும், 2 பச்சை மிளகா, கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி 2 சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காவும் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணின்னு கேரட் அந்த சைஸில் கட் பண்ணின்னு 2 கேரட்டு 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துறதுனால தேவையான உப்பு சேர்த்துக்கின்னு மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். வதக்கிக்கினே நம்ம அடுத்து இந்த பாசி பருப்பு ஊற வச்சு கழுவி வச்சுருக்கீங்களா, அந்த பாசி பருப்போடு இது அதிலே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மசாலா அது கூட நம்ம வதக்கலாம். இதில் நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நல்லா பாசி பருப்போட நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி எல்லாம் வதக்கிட்ட பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு பாசி பருப்புனா 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்னஸாக வேணுமோ ரொம்ப தண்ணி இல்லாமல் இருந்தாலும் அதில் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். நான் வந்து 3 விசில் விட்றேன். அவங்க குக்கருக்கு எவ்வளோ வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுருக்கலாம். நான் 3 விசில் விட்டு குக்கர் இது ஸ்டீம் பண்ணோன்னே நான் திறந்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இப்போ தண்ணி வேணுனாலும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இல்லை அப்படியே போதுனோம்னா அப்படியே கொத்தமல்லி ஒரு கொதிச்ச பிறகு கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கலாம். இன்னும் ரொம்ப வேகணும்னா இன்னும் 2 விசில் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் குழகுழப்பு வந்துடும் பாசி பருப்பு. அதனால் நம்ம கொஞ்சம் குழகுழப்பு இல்லாமல் செய்கிறதுனால இப்போ நான் இந்த ஒரு 3 விசில் விட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ கொத்தமல்லி போட்டு ஒரு கொதிச்சோன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா இது தோசைக்கு, இட்லிக்கு, பொங்கலுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கேரட் சேர்த்துருக்கோம், கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸ் சேர்த்துருக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு திக்னாக இருக்குது. இது வேணும்னா உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணியாக சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த திக்னஸ் போதும். ஏன்னா பொங்கலுக்கு, தோசை, இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. சாம்பார் பாயசி பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம். நன்றி.